நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியில் மீன் பிடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா உங்களுக்கான வலை தான் இந்த வலை. இந்த வலையோட பேர் பார்த்தீங்கன்னா மொடா வலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியில் நம்ம இழுத்து பிடிச்சி அப்படியே வலிக்கிறதுனால இழுப்பு வலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாங்க வலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மீன்லேருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குள்ளக்கண்ட மீன் சொல்லுவோம். அந்த குள்ளக்கண்ட மீனிலிருந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 கிலோ சைஸு கண்டை வரைக்கும் வந்தாலும் வலை வந்து கிழிஞ்சு போகாது. வர மீன் வரா மாதிரியே அப்படியே மாட்டிக்கும். இதோடைய வலையோட மெத்தட் எப்படின்னா, எப்படி விடணும் அப்படின்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த வலையை இப்போ நம்ம பிரிக்கிறோம். புரியுதுங்களா? ஓடுற தண்ணியில் இப்போ நம்ம நிற்கிறோன்னு வச்சிங்களேன். ஓடுற தண்ணியில் இப்போ நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நினச்சி பார்த்துங்க. இப்போ நம்ம அங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து அந்த சைடு முனையை ஒன்று வலிச்சிட்டாருங்களா, அந்த வலையை வந்து வலிச்சிட்டாருங்களா, இது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 சைடுமே இப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஈயம் போட்டிருப்பேன். இப்போ நான் காலில் மெரிக்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னு நானே காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து ஈயம் போட்டிருப்பேன். மேலே வந்து அந்த நண்பர் வந்து இப்போ வாங்கினவர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தக்கை வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தக்கை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து போடணும். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தக்கை வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இப்படி வச்சு நம்ம ஓடுற தண்ணியில் நிற்கணும். அதை பார்த்திங்களா, தண்ணி இப்போ வந்து போகுதுன்னு வச்சிங்களா, இப்போ வந்து நம்ம இப்படி வந்து நிற்கணும். இப்படி நின்னோம்னாக்கா மீன் என்ன ஆகும்னாக்கா, மீன் இறங்கி வர மீன், அதாவது அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வர மீன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வலை உள்ளே போய் மாட்டிக்கும். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் மாட்டிக்கும். நிறைய நண்பர்கள் வந்து இது நமக்கு இந்த வலையை கேட்டிருந்தாங்க. அங்கே பாருங்கள், அது எப்படி மாட்டோம்னா, அது பாருங்கள், மீன் இப்போ இந்தமாரி வந்து சுற்றுதுன்னு வச்சிங்களேன், தண்ணியில் ஓடுற தண்ணியில் சுற்றுது. இப்போ நம்ம என்ன ஆகும்னா, மீன் அப்படியே அடிச்சுட்டு வந்து ஓடுற தண்ணியில் அதேமாதிரி அடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து வலையில் வந்து மாட்டிக்கும். புரியுதுங்களா? அந்த மெத்தடு தான் இந்த வலை வந்து நம்ம வச்சு மீன் பிடிப்போம். அப்போ நம்ம பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன மீனும் மாட்டோம், பெரிய மீனும் மாட்டோம். ஏன்னா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன கன்று வலைன்றதுனால சின்ன மீனும் மாட்டோம், பெரிய மீனும் மாட்டோம். அதேமாதிரி இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி நீட்டு. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா புரியுதுங்களா, 20 அடி நீட்டு. அதேமாரி பின் சைடு அந்த வலை பின்னாடி பக்கம் போகும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குறைஞ்சது எல்லாம் நினைப்பீங்க ஒரு 10 அடி வைக்கலாம் அப்படின்ட்டு. அது 10 அடியும் கிடையாது. இல்லை ஒரு 5 அடி வைக்கலாம்னு நினச்சாலும் 5 அடியும் கிடையாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 அடி. அது வந்து பின்னாடி சைடு அந்த வால் மட்டும் பார்த்திங்கன்னா, அது எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வாலுன்னு தான் சொல்லுவோம். அது அந்த நான் சொல்கிறது ஓர தண்ணியில் ஆடினே இருக்கிறதுனால அது வாலுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 20 அடி அது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நமக்கு மீனை உள்ளே போனது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கிறேன் பாருங்கள். வலையில் மாட்டிச்சுன்னா அப்படி தான் மீன் வந்து எகுரும். வீடியோ ஒன்று வரும் பாருங்கள், இதுக்கப்புறம் நான் போடுறேன் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா மீன் வந்து அப்படியே வலையில் மாட்டி எகுரும். அப்போ எகுரும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம வலையை தூக்கிறதுக்குள்ளே, அந்த மீன் வெளியே வரத்துக்குள்ளே நம்ம வலையை தூக்கிடலாம். புரியுதுங்களா? 20 அடி இப்போ நம்ம லாங்கில் நிற்கிறோம் அப்படின்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு 2 பேர் இதை பாருங்கள், இந்த மிஸ் வலையை வந்து தூக்கி பிடிச்சிப்போனாக்கா மீன் வந்து உள்ளே வந்து நின்றுடும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம வலையை வந்து வலிச்சு பிடிச்சி நிற்கிற போது பார்த்திங்கன்னா மீன் இந்தமாரி மாட்டி எகுரும். அப்போ நம்ம எகுரும் போது மீன் உள்ளே பூந்து வெளியே வரத்துக்குள்ளே நம்ம வலையை வந்து தூக்கி எடுத்துடலாம். மணியை வந்து இங்கே பாருங்கள், அது மணியை தூக்க முடியாத அளவுக்கு மீன் நிறைய மாட்டியிருக்குது உள்ளே. ஆமாம், பாருங்கள், இதுமாரி தான். இதை வந்து நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து இந்த வலையை வந்து நம்ம மீன் பிடிப்போம். இந்த வலைக்கு பேர் தான் மொடா வலை சொல்லுவாங்க, இழுப்பு வலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மேலே வந்து மெயினாக தக்கை போடணும். ஆனால் இதுக்கு வந்து அந்த நண்பர் வந்து தக்கை வேணாம் எங்களுக்கு அப்படின்ட்டார். நான் தக்கை சும்மானா கூட போட்டு தரேன் அப்படின்னா, அவர் அப்போவும் தக்கை வேணாம் எங்களுக்கு அப்படின்ட்டார். அதனால் நம்ம இப்போ அவருக்கு தக்கை போடலை. வலையோட ஹைட்டு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள். வலையோட ஹைட்டு 20 அடி ஹைட்டு. ஆமாம், இது பாருங்கள் எவ்வளோ தொலைவு வருது பாருங்கள். அந்த வால் 20 அடி வரும். இதுலேயே வந்து வேறு மெத்தட் இருக்குது. முன்னாடி வந்து 20 அடி அகலமாக இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூராக வரும். அப்படியே கூராக வரும், கோயில் கோபுரம் மாதிரி அப்படியே கூராக வரும். அது இன்னும் சூப்பராக மீன் மாட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் எடுத்து போட்ட கூட அது சீக்கிரத்தில் நானும் அந்த வலைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதுவும் பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்தமாரி சைஸ் மீனை வந்து நமக்கு வலையில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அந்த மீனை நான் உங்களுக்கு போட்டுருக்கிறேன் வீடியோ. அந்த மாதிரி கட்லா மீன் வந்தாலுமே நிறைய மீன் மாட்டுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ இந்த வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வலை என்ன ரேட்டு, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆமாம், ஓடுற தண்ணிலையும் போடலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்களையும் போட்டு வலிக்கலாம். 2 பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வலிச்சிடலாம். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக மாட்டோம். ஆமாம், சிம்பிளாக மீன் பிடிச்சிட்டு போயினே இருக்கலாம். பாருங்கள், இந்த கண்ணோடைய சைஸு பாருங்கள், என்ன சைஸ் இருக்குது பாருங்கள். நம்ம சுண்டை விரல் கூட உள்ளே நுழையாது. இது நம்ம கடையில் போயிட்டு இப்போ வாங்கணும்னு நினச்சா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 650 ரூபா வரலாம். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ. ஒரு சில கடையில் 700 800 850 கூட வரும். ஆமாம், வெள்ளை கலர் வலையை நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் வலை, ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த சிகப்பு கலர் வலை பார்த்தீங்கன்னாக்கா. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.